Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa ahli baitihi ajma'in. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய ஈமானி உறவுகளே, வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் தன் மகத்தான பேர் அன்பிலும் பேர் அருளிலும் நம் யாவர்களையும் அங்கீகரித்து அருள்பாலிப்பானாக. இன்றைய நாளையும் தொடர்ந்து வருகிற துணை நாட்களையும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற்ற நன்னாளாக அமைத்து தந்தருள்பாலிப்பானாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, قال الحكماء ثلاث كلمات مهلكات أنا ولي وعندي. ஆரிஃபீன்களான நன்மக்கள் மனிதனை அகந்தையால் அழிவுக்கு கொண்டு சென்று சொல்லுகிற 3 சொற்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மனிதனை அவன் தன் அகந்தையால் அழிவுக்கு கொண்டு சென்று விடுகிற 3 சொற்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவைகளை விட்டும் அகந்தையால் அழிவுக்கு செல்கிற நபர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. அந்த 3 சொற்களில் முதலாவது சொல் என்பது அன என்ற சொல்லாகும். அன என்ற வார்த்தை இப்லீஸ் அகந்தையுடன் கூறிய வார்த்தை. அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்தவுடன் இப்லீஸை பார்த்து சொன்னான், இப்லீஸே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சஜதா செய் என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன வார்த்தை அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. நான் அவரை விட சிறந்தவன், என்னை நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறது, அவனோ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான், நான் என்று கர்வத்தோடு பேசினான். அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே நான் என்னை விட்ட ஆள் இல்லைன்னு சொன்னால் பிடிக்கவே செய்யாது. அல்லாஹ் என்ன செய்தான், போ வெளியே என்று சொல்லி அவனை லஅனத்து செய்து சபித்து சொர்க்கத்திலிருந்து பூமியை தூக்கி எறிந்து விட்டார். எனவே அன என்ற வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது வார்த்தை லீ, எனக்குரியது என்று சொல்வதையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி கூறும் பொழுது, யா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர் வ ஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி. அந்த சமூகத்தை பார்த்து ஃபிரௌன் கூறிய வார்த்தை, என் சமூகமே, எகிப்தின் ஆட்சி என்னுடையதல்லவா, இந்த ஆறுகள் எல்லாம் என் உத்தரவின் கீழ் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறது. யா கௌமி அலைஸ லீ முல்கு மிஸ்ர், நான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறேன், என் பொறுப்பு தான் என்று ஆணவத்தோடு பேசினான். அல்லாஹ் அவனுடைய அகந்தையால் அழித்தான், கடலில் கொண்டு போய் அவனை மூழ்கி கொன்று விட்டான் என்று சொல்லி இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நன்மக்கள் சொல்வார்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை இருக்கிறது, அகந்தையான வார்த்தை, இண்டி. இண்டி என்னால் தான் எல்லாம் சாத்தியம் என்று பேசுவது. காரூன் கூறிய வார்த்தையை அல்லாஹ் கண்டிக்கிறார். இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னுடைய பிரில்லியன்டினால், என் திறமையினால் தான் இந்த செல்வத்தை எல்லாம் நான் சம்பாதித்தேன். என்னுடைய தனிப்பட்ட புத்திசாலித்தனம், புத்திசாதுரியம், அதனால தான் நான் சாதிக்க முடிந்தது என்று காரூன் பேசினான். அல்லாஹ் என்ன செய்தான், அவனையும் அவனது செல்வத்தையும்
அவன் சொத்து சுகங்கள் அத்துணையும் பூமியில ஒருத்தருக்கும் பயன் இல்லாம புதைந்து போக செய்து விட்டார். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அருள்மறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் அகந்தையுடன் நடந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். அதே போல அருள்மறையில் மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை கொள்பவர்களை விரும்புவதில்லை என்று அருள்மறை வசனம் நமக்கு சொல்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, யார் ஒரு மனிதனினுடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை குடியமர்ந்து விடுகிறதோ அவர்களால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் செய்தி முஸ்லிம் ஷரீஃபினுடைய 91வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நன்மக்களான சாலிஹீன்கள் அதை ஒரு கவி வடிவத்தில் கூட சொல்வார்கள். மலபுஸ் சனாபிலு தன்ஹனி தவாதுஆ வல் ஃபாரிகாத்து ருஊசுஹுன்ன ஷவாமிஹு, நிறைந்த நெற்கதிர்கள் பணிவால் தலை குனிந்து நிற்கிறது. நிறைந்த நெற்கதிர்கள் யாவும் பணிவால் தலை குனிந்து நிற்கிறது. வெறுமனை கதிர்களோ கர்வத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று ஒரு அரபி கவிஞர் பாடினார். மற்றொரு கவிஞர் பாடும் பொழுது சொன்னார், தவாதுஹு தகுன் கல்பதிரில்லாஹ லிநாதிரின் அலா சஃபஹாத்தில் மாஇ வஹுவ ரஃபீஹ், பணிவாக இரு, அப்பொழுது நீர் பூமியின் மேற்பரப்பில் பிரதிபலித்தாலும் உயரத்தில் இருக்கும் முழு நிலவை போல அமைந்திருப்பாய் என்று சொன்னார். தொடர்ந்து சொன்னார், வலா தகு கத்துஹானி யஹ்து பீதிஹி இலா தபகாத்தில் ஜவ்வி வஹுவ வதீர், அகந்தையுடன் உயர்ந்து செல்லும் புகைகளைப் போல இருக்காதே. அகந்தையுடன் உயர்ந்து செல்லும் புகைகளைப் போல இருக்காதே. அது வானத்தின் அளவு உயர்ந்தாலும் அதன் இயல்பு தாழ்வானதே என்று பாடி காட்டினார்கள். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான அந்த வார்த்தைகளில் இருந்து நம்மை தற்காத்தருள் பாலிப்பானாக. அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகளாக பயன்படுத்துகிற நன்மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு சமூகத்தவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் பாலிப்பானாக. எல்லா நிலைகளிலும் அவனுடைய அன்பும் அருளும் கிடைக்கப் பெறுவதற்கு என்னென்ன நற்கர்மங்களை ஆற்றிட வேண்டுமோ அந்த நற்கர்மங்களை ஆற்றிடும் தௌஃபீக்கினை வல்ல ரப்பல் ஆலமீன் நீயே எங்கள் யாவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பாயாக. நோயற்ற வாழ்வையும் குறைவில்லா செல்வங்களையும் சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழுகிற மேலான பாக்கியவான்களில் எங்கள் யாவர்களையும் அங்கீகரித்து அருள்பாலிப்பாயாக. எங்களது இல்லங்களையும் உள்ளங்களையும் சந்தோஷத்தால் ஆனந்தத்தால் பால் போல பொங்கி பிரவாகம் எடுக்க செய்து அருள்பாலிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.